அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 9 வசனங்கள் அல்லது 10 வசனங்கள் வரை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மனுஷனுடைய சாக்குகளில் எவ்வளவு ஏற்றி கொள்ளத்தக்க பாரம் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தானியத்தை ஏற்றி அவன் கொண்டு வந்த பணத்தை அவன் சாக்கின் வாயில போட்டுடு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இளையவனுடைய சாக்கின் வாயில மட்டும், அதாவது பென்யாமீனுடைய சாக்கின்ல மட்டும் யோசேப்பு சாப்பிட்ற வெள்ளி பாத்திரமாகிய பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. அதன்படியே அவர் செய்கிறாரு. உடனே அதிகாலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மனிதர்கள் கழுதைகளை ஓட்டி கொண்டு தங்கள் இடத்துக்கு போகும்படி அனுப்பிவிடப்பட்டாங்க. உடனே இவங்க பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசிப்பு சொல்கிறாரு வீட்டு விசாரணைக்காரர்கிட்ட, நீங்கள் புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டினால அவருக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் இந்த மாதிரி தகாத காரியம் செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே விசாரணைக்காரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோசேப்பு சொன்னது மாதிரியே அவங்க கிட்ட போய் சொல்கிறாரு. உடனே எல்லாம் சகோதரர்கள் சொல்கிறாங்க, என் ஆண்டவனே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்கிறது என்ன? நான் இப்படிப்பட்ட காரியத்துக்கு உங்களுடைய அடியா இருக்கும், எங்களுக்கு வெகு தூரம். எங்கள் சாக்குகள் வாயில நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே, நாங்கள் உம்முடைய எஜமான வீட்டிலிருந்து பொருட்களை எல்லாம் திருடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சொல்கிறேன், யாருடைய சாக்கில் பொருள் காணப்படுதோ அவன் கொலை செய்யப்படணும், நாங்களும் ஆண்டவனுக்கு அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும், ஆனால் வெள்ளி எவனிடத்தில் அது காணப்படுமோ அந்த மனிதன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பேன், நீங்கள் குற்றமற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கடுத்து என்ன நடக்கு பாருங்க. அடுத்த என்ன நடக்கு, அந்த யாரோட சாக்கில் இருந்துச்சு அப்படின்றத நாளை தினத்தில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, யோசேப்பு தன் சகோதரர்கள் என்று அறிந்திருக்கிறான், தன்னோடு உட்கார வைத்த ஆகாரம் உண்ணுவதற்கு ஆயத்தம் செய்திருக்கிறான், அவர்களுக்கு தேவைக்கு அதிகம், அதாவது ஏற்ற தகுந்த பாரம், சாக்கிலே அதிகமான தானியங்களை கொட்டி அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறான். அவனுடைய பாசத்தை விதமாக வெளிப்படுத்துகிறான். ஆனால் பென்யாமின் தன் சகோதரனாகிய பென்யாமீனை அவன் அனுப்புவதற்கு பிரியப்படாதபடிக்கு தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக ஒரு சிறிய காரியத்தை அவன் செயல்படுத்துகிறான். அதாவது இவனுடைய பாத்திரங்களை அதிலே போட்டு, அப்படி என்றால் அவனை தனக்கு அடிமையாக்கி கொள்ளலாம், அதாவது தன்னோடு வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக அவன் அந்த காரியத்தை செய்திருக்கிறான். இனி மேற்கொண்டு என்ன நடப்பது என்பதை நாளை தினத்திலே பார்க்கலாம். நாம் இப்படி ஏதாவது ஒரு தருணங்களிலே இப்படி சிக்கிக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை திணறாதபடி ஞானத்தோடு செயல்படுவோம், இறையாசியை பெறுவோம்.